be about business growth through artificial intelligence and automation. நல்லா இருக்கும்ல கேட்கறதுக்கு. யாரோட பேச போறாருன்றது அவர்கிட்ட இருந்தே கேட்போமா? Thank you, Sendil. Good morning, all. So straight away we'll jump into the session. The first session is going to be அது வந்து business growth through AI and automation. நம்மளோட இன்னைக்கு இதில் கலந்துரையாடுறதுக்கு வந்திருக்காங்க. First I would like to call upon இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயத்துக்காகனா டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டெக்னாலஜி மார் டெக் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவரை ஃபாலோ பண்ணணும். இவருக்கு வந்து ஒரு 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஈஸ் இன் டு இட். அவர் இஸ் அன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வித் MBA அண்ட் ஆல்சோ இஸ் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து இஸ் மோர் இன் டு ஐடி சர்வீஸ் அண்ட் ஐடி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் e-commerce, web development, அப்புறம் 360-degree digital branding. He has inspired கிட்டத்தட்ட 1000 ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மேலே அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. நிறையா கான்ஃபரன்சஸ் ஒர்க் ஷாப்பில் ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. 3000 பேர் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாப்பிக்கில் அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் he runs a digital agency, சென்னை பேஸ்டாக. he is a founder. அந்த ஏஜென்சி பேர் வந்து he is a founder and CEO. அந்த ஏஜென்சி பேர் வந்து பைட் டிஜிட்டல் அப்படின்ற கம்பெனி. அண்ட் அந்த ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே டிரைவ் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் நிறைய எக்ஸிக்யூஷன் கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பிராண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி பிராண்ட்ஸ்னால் பேசிக்ஸ் நமக்கு தெரியும், பேசிக்ஸ், ஹேம்லே, ஜிக் வீல்ஸ், ரிலையன்ஸ், கானா, அந்த மாதிரி நிறையா பிக் பிராண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி குட் வெல்விஷர், எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டர், குட் ஃப்ரெண்ட் அண்ட் அ பிரதர் ஆஃப் டிஜிட்டல் ஆல்வேஸ். வெல்கம் மிஸ்டர் ஃபஹீம் அஹமத். வெல்கம் சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது வந்து எனக்கு ஒரு 3 yearsக்கு முன்னாடி எங்களோட அட்வைசர் நவாஸ் பாபு சார் சொன்னாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் தீபக்னு ஒருத்தர் உட்காந்துருந்தார் சார். மதன், நீங்கள் அவர் பயங்கரமாக டெக்னாலஜிலாம் பேசுகிறாரு, எப்படியாவது அவரை வந்து டிஜிட்டலில் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு எனக்கு ஒரு 3 years முன்னாடி சொன்னாங்க. அப்போ இருந்தே வி ஆர் திங்கிங் ஆஃப் எப்படியாவது நம்ம தீபக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் அந்த ட்ரீம் வந்து நமக்கு நினைவாயிருச்சு. ஸோ வி ஹாவ் டிஜிட்டல் தீபக் இங்கே. ஸோ அவங்க வந்து தீபக் கனகராஜ், அவங்கள ஜென்ரலாக எல்லாம் டிஜிட்டல் தீபக்னு சொன்னால் தெரியும். ஸோ தீபக் சார் எப்படின்னா வெரி இன்ஸ்பைரிங்க. நான் அவரோட ப்ரொஃபைல் படிக்கும்போது 2008 கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து 2 விஷயம் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கார். ஒன்று வந்து ஈ பிளேஸ் கிட்டார், அப்புறம் அது ஒன்று வந்து அவர் பைக் ரைடிங், அந்த மாதிரி விஷயங்களில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. bikeadvice.in அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொல்கிறது 15 years முன்னாடி. இப்போ நம்ம கண்டென்ட் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள். அந்த இதை வந்து less than 3 அந்த ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் அவர் அந்த பிளாகை வந்து 12.5 lakhsக்கு சேல் பண்ணிட்டார். இன்றைக்கும் 12.5 lakhs இஸ் அ பிக் மணி. அன்னைக்கு 12.5 lakhs இஸ் ஹியூஜ் திங். அப்போ அதை வந்து அப்போவே வந்து அவர் அதை சேல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் ஒரு கிரேஸ் ஆகிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஹாபியாக எடுத்துகிட்டு digitaldeepak.com அப்படின்னு ஒரு பிளாக் இப்போ வரைக்கும் அந்த பிளாக் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ஹியூஜ். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரேசர் பேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டா மோஜோ, ப்ராக்டோ, அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஸ்டார்டட் அவங்களோட ஓன் கம்பெனி. அவர் வந்து இப்போ CEO ஆஃப் பிக்சல் ட்ராக் அப்படின்னு ஒரு சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க. லேர்ன் டுடே அப்படின்னு சொல்லி ஆன்லைன் கோர்சஸ் நிறையா நம்மளை மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்காக ஒரு சாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் அவங்களோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி Fortune 500 கம்பெனிஸ் நிறையா பேர் இருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களோட கிளைண்ட்டு, நிக்கான் அவங்களோட கிளைண்ட்டு, HDFC ரியாலிட்டி அவங்களோட கிளைண்ட்டு, யுவர் ஸ்டோரி அவங்களோட கிளைண்ட் தான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இப்போ கரண்ட்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆல்ஃபா கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் உருவாக்கி இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் வந்து பர்சனல் பிராண்டிங்கை 1-to-1 செஷனாக ஆண்டர்பிரினர்ஸ்க்கு செலக்டிவான ஆளுங்களுக்கு மட்டும் அதை அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே அவங்களோட ஒய்ஃப் கூட இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க, சந்தியா மேம். வெல்கம் தீபக் சார் அண்ட் வெல்கம் மேம். சந்தியா, தீபக் சார் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ். I think AI is very recent. So we are also என்ன சொல்லலாம், இப்போ தான் வந்து நாங்களும் வந்து we are learning about it. But maybe எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால ஏஐயில் வந்து we have started utilizing it faster அப்படின்னு சொல்லலாம்.
But in terms of what work we have done with AI, அது வந்து we will discuss about some ideas as we take the panel discussion forward. என்னோட ஒரு பேக்ரவுண்டுக்கு சின்ன பேக்ரவுண்ட். நான் வந்து 96 வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இங்கே நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. Y2K ப்ராப்ளம் யாருக்குன்னா தெரியுமா? கொஞ்சம் கை தூக்குங்களேன். வெரி குட், நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவை வந்து மாற்றினதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க், பிஸ்னஸ் எல்லாமே வந்து இஸ் Y2K. அந்த இதில் வந்து நான் இருந்தேன். Y2K இந்தியாவிலேருந்து வந்து ஒரு பல லட்சம் பேர் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு போனாங்க. என்னோடய கம்பெனி வழியாக few hundred people went to all over the world. அந்த வேவ் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் .com பூம், .com பஸ்ட் பார்த்துருக்கேன். ERP பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு கம்பெனி இருந்தது. ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நிறைய வந்து டெக்னாலஜிஸ் வந்திருக்கு போயிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஆட்டோமேஷனோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 18 months இதோட ப்ரெடிக்ஷன் நீதிமோகன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக அவர் சொன்னார். பல வருஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் 10-15 years அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த லாஸ்ட் 18 months வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி. தீபக் வந்து ரொம்ப அழகாக சொன்னப்பில் நாங்களே இப்போ தான் கற்றுன்னு இருக்கோம். எதுக்காக நாங்கள் நிறைய இப்போது கற்றுட்டு இருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோன்னா, எங்களோட பிஸ்னஸ்லேயே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த பேனல் டிஸ்கஷன். உங்களோட பார்ட்டிசிபேஷனும் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ both of you. ஸோ என்னோட எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து இன்றைக்கி இட் இஸ் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஏன்னா ஐ பீன் க்ளோஸ்லி ஒர்க்கிங் வித் தெம் ஃபார் வெரி லாங். ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நான் கேட்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஆட்டோமேஷன்னா என்ன? ஸோ ஹவு டு தட்? ஆட்டோமேஷன்றது நீங்கள் எனி ஒர்க் ரெப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல் வச்சு நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அதே வேலையை வந்து நீங்கள் 5 விதமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அந்த லேர்னிங் மாடல் என்ன பண்ணுன்னா அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வாட்டி உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது இதாங்க சிம்பிளாக சொல்ல போனால். ஆட்டோமேஷன்றது ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்ஸை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ப்ராசஸிங்கை இது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிம்பிள் லாங்குவேஜில் சொல்ல போனோம். ஸோ என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, எவ்ரி திங் வந்து லைஃப்பில் வந்து இஃப் திஸ் தென் தட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி இருந்தால் இப்படி பண்ணு, அப்படி இருந்தால் அப்படி பண்ணு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கம்ப்யூட்டிங் பவரில் வந்து நம்மளுக்கு ஒரு அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பண்ணுறோம். ஸோ லேண்டிங் பேஜில் வந்து நேம், இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணால் லீடு, அப்படி என்டர் பண்ணால் இமெயில் மெசேஜ் அனுப்பு, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணால் ஃபோன் அனுப்பு, லைக் எஸ்எம்எஸ் அனுப்பு. அப்படிங்கிறது வந்து ஒரு இஃப் திஸ் தென் தட் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் ஆட்டோமேஷன். பிஸ்னஸில் வந்து இதை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஹியூமன் பிரெயினே வந்து நம்மளோட நியூரான்ஸ் வந்து எல்லாமே பைனரி தான். எதர் வந்து நியூரான்ஸ் ஃபயர் ஆகுது இல்லை ஃபயர் ஆகலை, அண்ட் ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கனெக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து டெசிஷன் மேக்கிங் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு thousands and thousands or let's say billions of if then வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து தட் இஸ் வாட் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் கொடுத்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தி கம்ப்யூட்டர் வந்து ஒரு டெசிஷன் பண்ணணும். இஃப் ஒரு பர்சன் வந்து நடுவில் வரான் அப்படின்னா ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிள் இஃப் தென்னு நம்ம போட முடியாது. அதில் வந்து அந்த இஃப் தென் வந்து அப்படியே ரொம்ப டீப்பாக போகும். ஸோ எல்லா இஃப் தென்னையும் வந்து நம்ம வந்து மேனுவலாகவும் வந்து என்ட்ரி போட முடியாது. அதுவே வந்து கம்ப்யூட் பண்ணணும், அதுவே வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கம்ப்யூட்டிங் பவர் வந்து இருக்குதுங்கிறது வந்து என்ன சொல்லலாம்னா, ஏஐ வந்து ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி இன்னும் நம்ம நிறையா பேசுவோம்.
நம்ம வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட் ஜிபிடி அப்படின்னு நிறையா கேள்விப்படுறோம், அப்புறம் கூகுளில் பாட் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறோம். இப்போ இந்த சாட் ஜிபிடி, கூகுள் பாட் இதெல்லாம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, அதிகபட்சமாக வந்து ஒரு லெட்டர் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் யாருக்காவது அனுப்பணுன்னா அது அழகாக அது எங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்குது. எங்களுக்கு ஏதாவது எங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ஏதோ ஒன்று வருது, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணணும்னா உடனே அந்த ரிவ்யூ எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டு எனக்கு ரிப்ளை கொடு அப்படின்னா உடனே அதை டைப் பண்ணி எங்களுக்கு கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஃபோட்டோ பேஸ்டாக வரக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் நிறையா மார்ஃபிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறோன்னா எங்கள் ஃபோட்டோ உடனே ஒரு அர்னால்டு உடம்போட சேர்த்து அப்புறம் அதை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு லைக் வாங்குறது, ஃபேஸ்புக்கில் இந்த லெவலில் தான் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு ஆண்டர்ப்ரனர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸில் நாங்கள் எப்படி இதை வந்து இன்னும் எஃபெக்டிவாக நாங்கள் பயன்படுத்துறது, இதை இன்னும் நாங்கள் அடுத்த லெவலில் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இந்த டூலுன்னு இல்லை, இதை தாண்டி இன்னும் வேறு இருந்தாலும் யூ கேன் ப்ளீஸ் சஜஸ்ட். ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கண்டிப்பாக உதாரணங்கள் கண்டிப்பாக 2 பேரும் கொடுக்குறோம். ஒரு சின்ன சம்பவம், சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட டெய்லி நான் காஃபி குடிப்பேன். ஸோ அந்த காஃபி குடிக்கிற அன்றைக்கி ஒரு 7:30 இந்த மார்னிங் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஒரு 4 சென்டென்ஸ் எழுதினேன். 4 சென்டென்ஸ் வந்து எழுதிட்டு இந்தந்த நபர், இந்த ஃப்ரெண்டு இந்த மாதிரி டைப்பு, இந்த நபர் இந்த மாதிரி அவரோட கேரக்டரிஸ்டிக், இவரோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 4 வரி தான் எழுதினேன். அதுக்கிட்ட சொன்ன சாட் ஜிபி கிட்ட ஒரு போயம் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடு ஷேக்ஸ்பியர் ஸ்டைலில், காஃபி வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற இதில் ஒரு அழகான ஒரு போயமே அது க்ரியேட் பண்ணி கொடுத்தது நமக்கு, ரைட்? ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து நம்ம சாட் ஜிபிடியில் எடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன எல்லாருமே யூஸ் பண்ணுறோன்னா சிம்பிள் திங்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ப்ராம்ப்டிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இங்கே எல்லோரும் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ புதுசாக என்ன கற்றுக்க சொல்கிறாங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதை எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறது, எப்படி அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறது, ஃபாலோ ஆன் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி கேட்குறோன்றதை வச்சு கிட்டத்தட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் இது பண்ணுறேன். எங்களோட சாஃப்ட்வேர் டீம் இருக்காங்க, டெவலப்பர்ஸ். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிஎஸ்எஸ், ஒரு ஹெச்டிஎம்எல் எதுனா இது பண்ணணுன்னா இந்த ஏஐ சாஃப்ட்வேர் வச்சு உடனே டீபக் பண்ணிடுறாங்க. வெரி குவிக்லி they are able to debug software code, right? That is number 1. இன்னொரு உதாரணம் நான் பார்த்தேன். ஒரு எக்ஸல் ஷீட், ஒரு பிஸ்னஸ் பிளானோட எக்ஸல் ஷீட்டே கம்ப்ளீட்டாக அதில் ஃபார்முலா எல்லாமே ராங்காக இருந்தது. யூஸிங் சாட் ஜிபிடி அண்ட் அதர் சாஃப்ட்வேர் வந்து குவிக்காக நம்ம வந்து எக்ஸல் இதை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வந்து பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் இது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு கேன்வான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது டிசைனிங்க்கு. யார் யார் யூஸ் பண்ணுறீங்க கேன்வா? பாருங்கள். சாட் ஜிபிடி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க? ஃபென்டாஸ்டிக். கேன்வா யூஸ் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட வந்து சாட் ஜிபிடியும் யூஸ் பண்ணுறீங்க. சாட் ஜிபிடி ப்ளக்இன் வந்து கேன்வாவோட வேர்ஷனில் இருக்குது. அது தெரியுமா யாருக்குன்னா? சாட் ஜிபிடி வித் கேன்வா ப்ளக்இன். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூல் பி சர்ப்ரைஸ்ட் ஹவு குவிக்லி நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் you will be able to use you'll be able to create using chat gpt with canva. So இந்த மாதிரி combinations of various software இது பண்றதால நிறைய வந்து business applications நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் வந்து local business இருப்பீங்க, Google My Businessல கூட நீங்க automation பண்ணலாம். So plenty of automation. We'll discuss as we go along. I'll pass on the mic to Deepak now. Okay. ஸோ நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து நிறையா வந்து யூ கேன் டூ இட். லைக் நாங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ கம்பெனிஸ்க்கு வந்து கோல்டு இமெயில் வந்து அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. B2C அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுவோம். பட் பிஸ்னஸஸ் வந்து கஸ்டமர்ஸாக வந்து எடுக்கணும், B2B அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னா கோல்டு இமெயில் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ டேரெக்டாக வந்து அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும். ஸோ கோல்டு இமெயில் அனுப்புகிறப்போ அந்த கோல்டு இமெயில் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். டேரெக்டாக வந்து ஒரு பல்க் இமெயிலாக வந்து அனுப்பிச்சோம்னா அது வந்து ஸ்பேம் ஆகிடும். ஹே, உங்களோட வெப்சைட் பார்த்தேன், இது இருந்துச்சு, ரீசெண்டாக நீங்கள் இதில் வந்து ட்விட்டரில் இது போட்டிருந்தீங்க, இட்ஸ் அ குட் கமெண்ட். அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக இமெயில் அனுப்புறது வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸ் ஆஃப் 1000 பிஸ்னஸ் இமெயில் ஐடிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 1000க்கு வந்து மேனுவலாக வந்து உட்காந்து ஏர்லியராக வந்து ஒரு பர்சனை போட்டு நீ மேனுவலாக ஒருத்தரை பற்றியும் வந்து ஒரு பர்சனலைஸ்ட் லைன் போடு
அந்த இமெயிலில் வந்து அந்த பர்சனலைஸ் லைன் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து பண்ணிகிட்டு இருந்த ஜாப் வந்து இப்போ சாட் ஜிபிடி வந்து பண்ணுது. ஸோ சாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ. சாட் ஜிபிடியே வந்து நம்ம ஏஐன்னு எடுத்துக்க முடியாது. மிட் ஜர்னி இருக்குது, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஏஐ வந்து இப்போ வந்து வந்துட்டுருக்குது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஐ அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் செட் ஆஃப் ஆட்டோமேஷன்ஸுங்கிறது தான் வந்து ஏஐ. நார்மலாக வந்து ஒரு சிம்பிள் கோடிங்கில் வந்து நம்ம இஃப் திஸ் தென் தட் அப்படின்னு போடுறத வந்து ஒரு ரொம்ப டீப் லெவலில் போடுறோங்கிறது தான் ஏஐ. நம்ம ஏஐ அப்படிங்கிறத வந்து ஒரு ஹை லெவலில் ஆர் வந்து நீங்கள் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் ஆர் த மிடில் மேனை வந்து ஏஐ வந்து ரிமூவ் பண்ணுது. இப்போ ஒரு டிரைவர் இருக்குது, அப்படி கார் டிரைவர் டேக் மீ டு இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போ, இல்லை இங்கே லெஃப்ட் திரும்ப ரைட் திரும்ப அப்படின்னா நம்ம டிரைவரை சொல்கிறோம், டிரைவர் வந்து காரை வந்து ஓட்டுற அப்படி இல்லையா. ஸோ நம்மளுக்கும் காருக்கும் இருக்க இன்டர்ஃபேஸுக்கு நடுவில் வந்து ஒரு பர்சன் தேவைப்படுது. அந்த பர்சன் வந்து ஹீ இஸ் பீயிங் த இன்டர்பிரேட்டர் ஆஃப் கமாண்ட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் த மெஷின். இப்போ ஒரு டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்பர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டரை டைரெக்டாக சொல்லி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப் டெவலப் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. நம்ம கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ் பேசணும். அந்த லாங்குவேஜ் யார் பேசுகிறா, ஒரு ஹியூமன் டெவலப்பர் வந்து பேசுகிற அப்படி. ஸோ வந்து நம்ம டெவலப்பர்கிட்ட சொல்கிறோம், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வேணும், எனக்கு டெவலப் பண்ணி கொடு. டெவலப்பர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அப்படி. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மெஷின்ஸ் வந்து they are our slaves. They do work just with electricity. They don't have emotions, they don't have feelings. We cannot abuse them. And computers வந்து they will do the work without complaining. That is what automation and computers is about. But until today problem வந்து என்னன்னா, ஒரு காரோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு அடோபே ஃபோட்டோஷாப்போட கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு ஆப் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணலைங்கிறது ஏஐ வந்து பேசிக்கலி நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இருக்கிற லாங்குவேஜ் பேரியரை வந்து ரிமூவ் பண்ணுது. இப்போ நான் சைனா போனேன் அப்படின்னா அங்கே யாரோடையும் பேச முடியாது, ஒரு இன்டர்பிரேட்டர் தேவை. அந்த இன்டர்பிரேட்டர் மாதிரி ஒரு மிடில் மேன் வந்து ரைட்னோ ஒரு அப்ளிகேஷன்ஸ்லையும் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அது வந்து ஏஐ ரிமூவ் பண்ணுது. பிகாஸ் நான் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம் ஏஐ மூலமாக, ஏஐ கிட்ட டேரெக்டாக சொல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு. உட்காந்து கோடிங் வந்து நான் அடிக்க தேவையில்லை, x=y கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் அப்படின்ட்டு வந்து கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் டேரெக்டாக வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் வந்து நான் வந்து சொல்லலாம். இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி டெவலப்ட். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, ஏஐயோட த்ரெட் என்ன, இதில் வந்து என்ன மாதிரி ஜாப் லாஸ் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் டைரெக்டாக ஒரு ஹியூமனோட வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங் லைக் மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஏஐ வந்து அஃபெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுங்கிறது ஸ்டோரி டெல்லிங், ஒரு பர்சனல் பிராண்டுங்கிறது ஸ்டோரி டெல்லிங். ஒரு ஹியூமனுக்கும் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஏஐ வில் நெவர் சஃபர். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா யூ கேன் ரிலேட் டு மீ, அந்த ஸ்டோரி அந்த கனெக்ஷன் தான் வந்து மார்க்கெட்டிங், அது வந்து ஏஐயால் பண்ண முடியாது. பட் யாரெல்லாம் வந்து நான் கம்ப்யூட்டர் பின்னாடி உட்காந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டரில் தட்டுறேன், நான் கிராஃபிக்ஸ் பண்ணுறேன், கோடிங் பண்ணுறேன், டெவலப் பண்ணுறேன், சப்போர்ட் டிக்கெட்ஸ் இமெயில் வந்து ரிப்ளை பண்ணுறேன், அந்த மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் டைரெக்டாக இல்லாத மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும் இல்லையா. ஸோ ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது என்ன, இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூ அண்ட் தி டேட்டாபேஸ் ஆஃப் த கம்பெனி டேட்டாபேஸில் ஆர்டர்ஸு இது இருக்குது, அதுக்கும் நடுவில் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறாங்க அண்ட் கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்து தட்டுறாங்க, அது வந்து நாளைக்கு ஏஐ பண்ணும் இல்லையா. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மிடில் மேன் ஒர்க் இருக்குது. இப்போ சிஏ அப்படிங்கிறது என்ன, it's an interface between you and the government or the government rules or the rules of the taxation. So CA is like your API interface between the government. ஸோ நாளைக்கு வந்து அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து ஆட்டோமேட் ஆகலாம். உங்களோட என்டையர் பேக் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி ஏஏ வந்து இவ்வளோ தான் உங்களோட டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன், இந்த கேட்டகரிஸில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, இதெல்லாம் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சான்ஸ் இருக்குது. லாயர் அப்படிங்கிறது என்ன, கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, லீகல் டாக்குமெண்டேஷன் இருக்குது, அதுக்கும் ஹியூமனுக்கும் உள்ள ஒரு இன்டர்பிரேட்டர். ஸோ கம்ப்ளீட்டாக லாயர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து போய்டும்னு சொல்ல முடியாது. பட் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் தீஸ் பேராலீகல்ஸ் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறவங்க அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஏஐ வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யூ ஷுட் see it as a middleman between you and established systems which makes it easy for you to communicate with. So that is my input.
எக்ஸலண்ட். ஸோ நான் இப்போ நீங்கள் ஷேர் பண்ண விஷயத்தை வச்சு நான் எனக்கு ரீசெண்டாக ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ராவல் பிளானுக்காக சிங்கப்பூருக்கு ஒரு ஐட்னரி கேட்டிருந்தேன். மை ஒய்ஃப் பையன் அப்படின்னு சொல்லி நான் ஐட்னரி கேட்டிருந்தேன். அது ஒரு 3 days ஆச்சு, 4 days ஆச்சு. ஐ வாஸ் வெயிட்டிங். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐட்னரி வந்து அந்த ட்ராவல் இதுலேருந்து எனக்கு வந்துச்சு. அதே ஐட்னரியை நாங்கள் என்ன பண்ணோன்னா பேரலாக அவங்க டிலே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடியில் ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங். இந்த மாதிரி நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம், என் ஒய்ஃப் வந்து ஃபுடி, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், என் பையன் வந்து 10 years old, இந்த மாதிரி சிங்கப்பூர் ஐட்னரி எனக்கு கொடு அப்படின்னா ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டுங்க. Day 1 நீ என்ன பண்ணணும், Day 2 நீ என்ன பண்ணணும், என்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, என் ஒய்ஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த லோக்கல் ஃபுட் எல்லாம் இது பண்ணுற மாதிரி, என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி. இதில் என்ன இன்னொன்னா எல்லா ஐட்னரி பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு கஸ்டமைஸ்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஸ்டமைஸ்டாக வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிப்பு, சிங்கப்பூரில் எப்போனாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், நீ கொடை வச்சுக்கோ கையிலன்னு சொல்லி அது இட்ஸ் கிவிங் எ டிப். அது இன்னும் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. இது கூட அப்போ இதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அண்ட் ஃபைம் அட்ரஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஏன்னா நீங்களே அதை அட்ரஸ் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தெரியும், அப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று வருது. அப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இது வந்து என்ன லெவல் ஆஃப் ஒரு பிஸ்னஸில் யாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இல்லை எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணுமா? ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்லையும் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சு ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தட்? அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது அது ரொம்ப குவாலிஃபைடான ஒரு விஷயமா? அது ரொம்ப நம்ம அதுக்குன்னு எதுவும் தனி படிப்பு இருக்குதா? நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய பேர் பார்க்குறீங்க. மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுடா இருந்தாலும் கூட எல்லாத்துக்கும் ஒரு கோர்ஸ் இருக்குது, சரிங்களா? இங்கே இருக்கிறவங்களே கோர்ஸ் வச்சுருக்கோம் நம்ம நிறைய பேர். பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்போ வந்து இன்னொரு கருத்து, அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு நான் இது பண்ணுறேன். தீபக் சொன்ன மாதிரி எனிதிங் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து மோகன் சார் சொன்ன மாதிரி வில் கெட் சேலஞ்ச்டு. எல்லாமே நாங்கள் புதுசாக பண்ண வேண்டியதாக இருக்க போகுது. பிஸ்னஸும் சரி, எங்களோட ஜாப்ஸும் சரி, எல்லாமே கண்டிப்பாக மாறப்போகுது. இங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க வரல, உங்களுக்கு வந்து இந்த டேஞ்சர்ஸ், ரிஸ்க், த்ரெட்ஸ் நிறைய அதை பற்றி கூட கண்டிப்பாக மதன் ப்ரோ அதை பற்றி பேச போகிறாரு. ஸோ இந்த லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக வந்து டிஸ்ரப்ட் ஆக போகுது, அதில் டவுட்டே இல்லை. ஸோ அதுக்கும் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டு லேர்ன் ஹியூமனிட்டிஸ், டு லேர்ன் பேசிக் சயின்சஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கணும்னா the knowledge that you should have is extremely wide. அதாவது இப்போ நான் ஒரு போயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக எழுதுறேன்னா ஐ நீட் டு நோ ஷேக்ஸ்பியர் ஆல்சோ. ஷேக்ஸ்பியர் வந்து அவங்களுக்கு பிடிக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குங்க. ஒரு எனிபடி யாருக்கும் ஒரு டீசெண்டான ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சாட் ஜிபிடியோட ஃபீட்பேக், அந்த ஆன்சர்ஸை பார்த்து உங்களோட ப்ராம்ப்டிங், அது என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போது மதன் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ட்ரிப் அவர் இது பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 10 ப்ராம்ப்டாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்சர்ஸை பார்த்துருப்பாங்க, அது பிடிச்சிருக்காது, அதுக்கேற்ற மாதிரி அவர் ப்ராம்ப்ட் மாற்றிருப்பார் திங். ஸோ அந்த ப்ராம்ப்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன் இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸ் நல்லா தெரியணும். அந்த தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது அவுட்புட், அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர்த்து ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் பீப்புள் டு ஹாவ் அ வைடர் knowledge base, right? Not only specific knowledge, but இது again I want to borrow from something that Deepak talked about a long time back, T-shape marketing. அதாவது ஒரு T-shape இருக்குது, T-ஓட டாப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா you should know everything about marketing. அந்த T-ஓட கீழே இருக்கிற ஸ்ட்ரோக் வந்து to be good at one thing. But I feel going forward we have to be good jack of all trades அப்படின்னுவாங்க. We have to be good at a lot of things, right? And that will definitely help us with prompting and all of that. So improving our intellectual capabilities, right?
அது வந்து கண்டிப்பாக இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். as far as prompting is concerned, I think it's a very simple thing. கண்டிப்பாக கோர்ஸஸும் இருக்குது, கண்டிப்பாக அதையும் I think everybody should explore. Thank you. ஸோ இதில் வந்து என்னோட இன்புட் என்னென்னா, ChatGPT and other AI models வந்து there are two things in it. First thing வந்து stimulus and second thing வந்து response. ஸோ ChatGPT வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தான் தரும், நீங்கள் தான் வந்து ஸ்டிமுலஸ் கொடுக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்குறோம், அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து we can put it under prompt engineering. பட் அதில் வந்து என்ன சொல்லலான்னா, ஒரு என்ஜினியரிங் படிப்பு மாதிரி வந்து உட்காந்து இதில் லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ChatGPT கிட்டே நம்ம கேட்கலாம், என்ன மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாம், கிவ் மீ 10 ஐடியாஸ் ஃபார் ப்ராம்ப்ட்ஸ்ன்னு வந்து நம்ம ChatGPT கிட்டே கேட்கலாம். ஸோ ஓவர் டைம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து ChatGPT வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த வேஸ் வந்து ஆஸ் அ கான்டென்ட் க்ரியேட்டர் நான் எப்படி வந்து ChatGPT யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு உட்காந்து வந்து ஒரு 1000 வேர்ட் ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா அரை மணி நேரம் 45 மினிட்ஸ் ஆகிடும் உட்காந்து யோசிச்சு வந்து ஒரு தாட்ஃபுல் ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா. பட் வந்து வென் வாய்ஸ் டைப்பிங் அதை வந்து வந்தப்போ, வாய்ஸ் டைப்பிங் வந்து பண்ணலாமான்னு சொல்லி நான் ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஸோ அப்போ வந்து நான் கூகுள் டாக்ஸ்லேயே வந்து வாய்ஸ் டைப்பிங் இருக்குது. டூல்ஸில் போய் வாய்ஸ் டைப்பிங்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், டேரெக்டாக வந்து நம்மளோட வாய்ஸை வந்து ரிட்டன் கான்டென்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வே வி டாக் வந்து இட்ஸ் a little bit different. நம்ம வே வி ரைட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், கூகுள் டாக்ஸில் போய் வாய்ஸ் டைப்பிங்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் பேசுவேன். 10 மினிட்ஸ் பேசினா 1500 2000 வேர்டு வந்து எழுதிரும். அதில் நிறைய மிஸ்டேக் இருக்கும், பங்க்சுவேஷன் இருக்காது, ஃபுல் ஸ்டாப் இருக்காது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மாதிரி நான் பேசுவேன், லைக் டுடே ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ChatGPT's advantages for businesses. I think these are all the advantages that you can have அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம ரைட்டிங்கில் பண்ணுறப்போ I think these are all the advantages and repetitive-லாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் கூகுள் டாக்ஸில் போய் சிம்பிளாக இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். வாய்ஸ் டைப்பிங் கூகுள் டாக்ஸில் ஓப்பன் பண்ணி 10 நிமிஷம் பேசுங்க. அதை வந்து என்டையர் காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPT-ல போட்டு ரீரைட் திஸ் இன் அ பிளாக் போஸ்ட் ஃபார்மேட் ஆர் ரீரைட் திஸ் ஆஸ் அ புக் சாப்டர்னு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே வாரத்தில் ஒரு புக்கே எழுதி முடிச்சிடலாம். என்னென்னலாம் மனசில் இருக்குதோ கூகுள் வாய்ஸ் டைப்பிங்கில் வந்து போட்டுட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ChatGPT-ல போட்டு நீட்டாக டைட்டில் அண்ட் கிளியர் ஃபார்மேட்டிங். ஸோ நான் கிராமர்லியே யூஸ் பண்ணுறதில்ல. கிராமர்லி யூஸ் பண்ணுறதோட ChatGPT வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜில் எழுதி தந்துடும். இதில் வந்து இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே இந்த லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னா rewrite this in a little bit more sophisticated language na complex words use பண்ணி பண்ணோம். இல்லை rewrite this in a simpler language அப்படின்னா simpler languageல போடும். இதில் நீங்கள் ஒரு பர்சனோட நேம் போட்டு rewrite this in the style of this person போனால் யூஸ்வலாக அந்த பர்சன் எப்படி எழுதுவாங்களோ, ஸோ டிஜிட்டல் தீபக் என்னோட பிளாகை வந்து ரீட் பண்ணி அந்த ஸ்டைலில் வந்து உட்காந்து எழுத சொன்னால் இட் வில் ரைட். ஸோ உங்களோட கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்பீடு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் டே அண்ட் ஏஜ் வந்து நீங்கள் கான்டென்ட்டே க்ரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து உலகத்துக்கு தெரியாது. யூ ஹாவ் டு க்ரியேட் சம் நாய்ஸ். கான்டென்ட் க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் வந்து எதுக்கு உட்காந்து நம்ம வந்து கான்டென்ட் கன்சியூம் பண்ணோம் பிஃபோர் த டிஜிட்டல் ஏரா? ஏன்னா அதில் கான்டென்ட் இருந்துச்சு, அதில் ஆட் இருக்குதுன்னுலாம் யாரும் பார்க்கல. இந்த காலத்தில் வந்து டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் வந்து எத்தனை பேர் நம்மலாம் யூஸ் பண்ணுறோம்? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு டெய்லி காலில் நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷனோ மேகசின் சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை உட்காந்து கேபிள் டிவி பார்க்குறதோ வந்து இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. எதர் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரீமிங் சேனல்ஸ் வச்சுருக்கிறோம், இல்லைனா வந்து ஆப்ஸ் வந்து ப்ரௌஸ் பண்ணுறோம், ஐபேட் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து யார் வேணால் கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஏர்லியர் வந்து ஒரு சன் டிவியோ இல்லை ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் வந்து தே ஹேட் த ரீச் அண்ட் தி அக்சஸ் டு தி ஆடியன்ஸ். இன்றைக்கி வந்து வி ஹேவ் அக்சஸ் டு தி ஆடியன்ஸ் அவர் செல்ஸ். அப்படிங்கிறப்போ நாம் வந்து இன்னொரு அட்வர்டைஸிங் போய் வந்து இன்னொரு இடத்துல போடணுன்னு அவசியம் இல்லை. நாமளே கான்டென்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணுறோம்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம டேரெக்டாக செல் பண்ணிடலாம். ஸோ கான்டென்ட் க்ரியேஷன் வந்து ஏர்லியர் வந்து இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். AI is speeding up the content creation process. That doesn't mean வந்து நீங்கள் ஏஐயில் வந்து ஒரு டைட்டில் போட்டுட்டு இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுன்னு சொல்லி அதை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இட் won't be unique. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், ஒரு பாலிஷிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கான்டென்ட் க்ரியேஷனில். ஸோ தட் இஸ் மை இன்புட். Bro, can I just add one more to something?
ரொம்ப அழகாக சொன்னார். Can we hear a round of applause for Deepak? Beautiful idea. Okay. இங்கே எவ்வளோ பேர் ஆண்டர்பிரினர்ஸ் கொஞ்சம் கை தூக்குங்க. வா கிட்டத்தட்ட எல்லாருமே. எவ்வளோ பேர் 5 மணி 6 மணிக்கு வேலையை ஆரம்பிப்பீங்க? கை தூக்குங்க. நிறைய பேர், ரைட்? 50% ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ். ஆனால் அந்த காத்தால நம்ம எழுந்துக்கிறோம், நமக்கு வந்து நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கணும்னா, அவர் ராஜேஷ்க்கு அந்த வேலை கொடுக்கணும், ரமேஷ்க்கு இது சொல்லணும், சௌந்தர்யாவுக்கு இது சொல்லணும், இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் 9 மணி வரைக்கும். எதுவுமே பண்ண முடியாது நம்ம அது வரைக்கும், அவங்க வந்து ஆஃபீஸ் வர வரைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய வாட்ஸ்ஆப்பில் வந்து வாய்ஸ் நோட்ஸ் நான் விட்டுடுறேன். 5, 10, 15 மினிட்ஸ் வாய்ஸ் நோட்ஸ். அந்த வாய்ஸ் ஃபைலை என்ன பண்ணுறேன், இப்போது ஒரு ஆப் இருக்குது, ஸ்பீச்லெஸ். 2-3 ஆப் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஸ்பீச்லெஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அந்த ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்கவி, நிதா, ராஜேஷ், ரமேஷ், அவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஆனோட்டேஷன், அந்த அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் அவங்களோட பேரே வந்துடும், பார்கவி ப்ளீஸ் டூ திஸ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, வாய்ஸ் நோட்டாக வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக 9 o'clock ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் புஷ் இட் இன் டு தட் வாட்ஸ்அப் குரூப். இவங்கவுங்க இதெல்லாம் பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. தீபக் சொன்ன மாதிரி நம்ம வந்து எடுத்து அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, நம்மளுடைய எஃபர்ட்டை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த ஒர்க் நமக்கு ஏஐ வழியாக, ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வழியாக நம்ம ரெடியூஸ் பண்ணால் தட் இஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ இதில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, நம்ம பேசும்போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, 2-3 கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் வந்து லூஸ் பண்ண போகுது. கிராமர்லிக்கு இப்போ த்ரெட் ஆகிடுச்சு இல்லையா, சாட் ஜிபிடி. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்ரப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் நம்மளோட 3 கம்பெனிஸ் கூட, ரைட்? ஸோ வில் டாக் மோர் அபவுட் இட். தேங்க்யூ. நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஏன்னா ப்ராம்ப்டிங் பற்றி நம்ம பேசுகிறதுனால, ஸோ ப்ராம்ப்டிங் அப்படின்றது வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஒரு லைஃப் ஸ்கில் மாதிரி. இனிமேல் நம்ம வேலைக்கு யாரையாவது எடுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக எப்படி அவங்கள்ட்ட முன்னாடி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோமோ, அந்த மாதிரி இது ஒரு பேசிக் ஸ்கில் ஆகிடுச்சு. ப்ராம்ப்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ராம்ப்டிங்னா ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பிகம் அ லைஃப் ஸ்கில் மாதிரி. ஸோ இப்போ வந்து ஏஐ அப்படின்றது வந்து இது எவ்வளோ த்ரெட்டு இந்த ஹியூமனிட்டிக்கு? நம்ம நிறையா அதோட வீரியத்தை பற்றி பேசுகிறோம், பாசிட்டிவ் இதெல்லாம் பேசுகிறோம். இது எவ்வளோ த்ரெட்? வாட் இஸ் த த்ரெட் பிஹைண்ட் திஸ்? எவ்வளோ பேருக்கு யோசிக்கிறீங்க நமக்கு பெரிய த்ரெட் அப்படின்னு சொல்லி? கையை தூக்குங்க. த்ரெட் டு ஹியூமனிட்டி எவ்வளோ பேர்? we are all entrepreneurs. எப்பவுமே நம்ம ரொம்ப பாசிட்டிவாக யோசிப்போம். 10% ஆஃப் த பீப்புள் ஆல்சோ கையை ரைஸ் பண்ணல. அதாவது 80-90% நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க இது த்ரெட் கிடையாது அப்படின்னு சொல்லி. என்னோட அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன், நான் படித்த வரைக்கும் சார் வந்து 2045 வந்து there will be an artificial intelligence. சார் என்ன சொல்ல வந்தார்னா, it is called singularity, where natural intelligence and artificial intelligence will merge. என்னோட ஒப்பீனியனில் definitely it is a threat to humanity, and in our lifetime definitely we will see that it is a threat to humanity. நான் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சரிஸ்டாக நான் வந்து சொல்ல, பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வாட் எவர் ஐ எம் ரீடிங், தட் இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு த்ரெட்டன் அவர் ஜாப்ஸ். இட் வில் டெஃபினெட்லி த்ரெட்டன் several businesses 5 years 10 years down the line. If we don't understand, if we don't apply, if we don't take the support of artificial intelligence and automation, கண்டிப்பாக நம்மளோட ஜாப்ஸ், நம்மளோட பிஸ்னஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆக வெரி வெரி ஹை சான்சஸ். ஸோ 18 monthsலேயே நிறைய மாறி இருக்குது. 18 monthsலேயே நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்ரப்ட் ஆகிருக்கு, ஷட் டவுன் ஆகிற மாதிரி கூட இருக்குது. ஸோ ஐ டெஃபினெட்லி திங்க் இட் இஸ் அ த்ரெட் டு திங்க். ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஹியர் வாட் தீபக் ஹேஸ் டு சே. ஸோ என்னோட வந்து பர்செப்ஷன் அபவுட் ஏஐ என்னென்னா, ஜாப் லாஸ் வந்து எப்போவுமே வந்து ரீப்ளேஸ் ஆகிக்கும். இப்போது வி ஹேட் ஹார்ஸ் ட்ரிவன் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வி ஹேட் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஃபேக்ட்ரியில் வந்து பீப்புள் வந்து மேனுவலாக லேபர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேஷன் வந்துடுச்சுன்னா நவ் ஆல் தீஸ் பீப்புள் ஹாவ் ஃப்ரீ டைம்.
அந்த ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுறதுங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு நியூ ஜாப் வந்து இட் வில் ஆல்வேஸ் எவால்வ் இன்டு தட். ஸோ அது வந்து ஜாப் லாஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மோர் அண்ட் மோர் போரிங் டாஸ்க்ஸை வந்து மெஷின்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் வந்து இட் இஸ் டேக்கிங் அப். இப்போது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நிறையா மெஷின்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களோட ஜாப்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஏதாச்சும் புதுசாக பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் ஹியூமன் க்ரீட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து எப்போவுமே டிமாண்ட் ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து மற்ற ஹியூமன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணலன்னா என்டர்டெயின்மெண்ட், ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மோர் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஒரு எஃபிஷியன்ட் சொசைட்டியில் தான் ஆர்ட், மியூசிக், யூனோ டான்ஸ் அதெல்லாம் வந்து எங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட் சொசைட்டியில் மட்டும்தான் வந்து அது ஃப்ளரிஷ் ஆகும். இன் டர்ம்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து ஜாப்ஸில் வந்து ஐ பர்சனலி டோன்ட் ஃபீல் அந்தளவுக்கு த்ரெட் இருக்குங்கிறது வந்து எனக்கு ஃபீலிங் இல்லை. ஹியூமன்ஸ் வில் ஆல்வேஸ் ஃபிகர் அவுட் சம்திங். எங்கே வந்து த்ரெட் இருக்குன்னா மெசேஜிங் ஆத்தென்டிசிட்டியில் வந்து ஆல்ரெடி வந்து த்ரெட் வந்து வி கேன் சி. இப்போ வந்து ஒன் பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணி இப்போ யூஎஸில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது. ஒரு லேடியோட வாய்ஸ் வந்து ஏஐ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மேப் பண்ணிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி அவங்க ஃபோன்லேருந்து போகிற மாதிரி வித் த சேம் ப்ரொஃபைல் இமேஜ் அந்த பொண்ணு வந்து அப்பா எனக்கு எமர்ஜென்சி, எனக்கு வந்து இந்த காசு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸில் வந்து பேசி அந்த மணி வந்து அவங்க பர்சன்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு வாய்ஸு, வீடியோ இதை வச்சு தான் வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி வந்து நம்மளுக்கு வந்து சோஃபார் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக த்ரெட் இருக்குது. இப்போ வந்து ஒரு வீடியோ எவிடன்ஸ் அப்படிங்கிறத வந்து வீடியோ எவிடன்ஸே வந்து கோர்ட்டில் அட்மிசிபிளாக இருக்காது. ஏன்னா ஏஐ இன்னும் ஒரு அனதர் 2-3 இயர்ஸில் வந்து இட் வில் பிகம் ஸோ அட்வான்ஸ்ட் தட் வந்து யார் வேணால் எப்படி வேணால் ஒரு வீடியோ எவிடன்ஸை வந்து ஃபேக் பண்ணலாம். ஸோ ஆடியோ எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்காக வந்து க்ரியேட் பண்ண முடியும், டீப் ஃபேக்காக க்ரியேட் பண்ண முடியுங்கிறப்போ வாட் இஸ் தி வே டு ஆத்தென்டிகேட் அ மெசேஜுங்கிற கொஷின் வருது. இப்போ வந்து ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு இமீடியட் ப்ராட்காஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபேக் ப்ராட்காஸ்ட். இப்போ நரேந்திர மோடி வந்து ஓகே 500 ரூபி நோட் வந்து இன்றைக்கி நைட்டோட பேண்டுங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து யாராச்சும் ஃபேக்காக வந்து அனுப்பி ஒரு பஸ் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் வந்து இட் வில் கிரியேட் சர்டன் லெவல் ஆஃப் கேஆஸ். அதை வச்சு சில பேர் வந்து பெனிஃபிட் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட சிஇஓ வந்து அதை பற்றி ஒரு கம்பெனியை பற்றி பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக பேசுகிற மாதிரி வைரலாக ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணால் அந்த ஸ்டாக் கிராஷ் ஆகும், இல்லை மேலே போகும். அந்த மாதிரி வச்சு சில பேர் வந்து அதை வந்து ப்ராஃபிட் அடையலாம். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து பிளாக் செயின் அப்படின்னு வரப்போ யூ வில் பி ஏபிள் டு சைன் யுவர் டிரான்சாக்ஷன். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ NOSTR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். நோட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் ட்ரான்ஸ்ஃபர்ட் வயா ரிலேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் போஸ்ட் பண்ணுறாங்க, ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன ஆத்தென்டிசிட்டி, இவங்க தான் போஸ்ட் பண்ணாங்கன்ட்டு. நாஸ்டரில் வந்து யூ கேன் சைன் த மெசேஜ் கிரிப்டோகிராஃபிக்கலி. ஸோ அது வந்து இட் வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம், திஸ் த்ரெட் வந்து சால்வ் பண்ணும். அண்ட் தி தேர்ட் கைண்ட் ஆஃப் த்ரெட் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். ஏஐ வந்து நாளைக்கு ஹியூமனிட்டியை அழிச்சிருமா அப்படின்னா ஐ பர்சனலி ஃபீல் தட் ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு கேவலமான புத்தி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்றைக்குமே வராது. ஸோ வந்து அது வந்து லாஜிக்கல் லேயரில் தான் ஒர்க் பண்ணுது. ஹியூமன்ஸ் வந்து தே கெட் எமோஷ்னல். நீ பெருசா நான் பெருசா, நான் ஒன்று அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு தான் வரும். அது வந்து எமோஷ்னல் லெவல், லாஜிக்கல் லெவல் கிடையாது. ஏஐ வந்து லாஜிக்கில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. ஹியூமன்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு மேபி அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா மேபி அதில் வந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து வரலாம். பட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிசிக்கல் ரேலமில் வந்து இன்னும் ஏஐ வந்து ஆப்ரேட் ஆகலை. ரைட் நவ் டிஜிட்டல் ரேலமில் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ வந்து ஒரு கார்ஸு இல்லை வந்து ஒரு வீட்டில் வந்து ரோபோட்ஸ் வந்து உங்களுக்கு காய்கறி வெட்டி தர மாதிரி ஐரோபோட் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஐரோபோட்டில் வந்து மூவிங் ரோபோட்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து யாராச்சும் வந்து ஒரு மால்வேர் அப்டேட் மாதிரி போட்டு அது எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா மேபி வந்து ஒரு ஃபிசிக்கல் த்ரெட் 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் வரலாம். பட் வந்து ஸ்டில் வந்து வி கேன் ஸ்விட்ச் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி. அண்ட் 50 இயர்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. த வே வி ஆர் ஹெட்டிங் இன் டு பாசிபிளி லுக்ஸ் லைக் அ World War III சிச்சுவேஷன். ரஷ்யா யுக்ரைன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வி வேர் ஷாக்டு, அதுக்கப்புறம் இட் பிகேம் நார்மல்.
இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடக்குது. ஐ திங்க் ஈரான் சிரியா எவ்ரிதிங் வில் கெட் இன்வால்வ்ட். அப்புறம் யூஎஸ் வந்து மூக்கம் நுழைக்கும். எங்கள் உலகத்தில் என்ன நடந்துச்சுனாலும் யூஎஸ் வந்து சும்மா இருக்காது, வந்து மூக்கம் நுழைக்கும். ஸோ இட் லுக்ஸ் லைக் humans are the threat to humans. AI வந்து நாளைக்கு வந்து ஹியூமன்ஸை வந்து I don't think it will be a threat to humans. So that is my thank you for that. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த வேவ்ல இருந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் நான் இதுலேருந்து டேக்அவே எடுத்துக்கிறேன். ஸோ வி ஹாவ் டு பி ஆன் த வேவ். நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்ன நடக்குதுன்றதையாவது அட்லீஸ்ட் நம்ம அவேராக இருக்கணுன்றத. ஸோ இங்கே நிறைய நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. புதுசாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் பிஸ்னஸ்லேயும் நிறையா டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது இல்லையா. ஃபினான்ஸ் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, இந்த மாதிரி வெவ்வேறு டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிவிஷன்ஸில் என்ன மாதிரி நான் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஏன்னா நான் இங்கே எல்லாருமே டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் லைக் டு மென்ஷன் தட் எல்லாருமே சீரியஸாக இம்ப்ளிமெண்டர்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டூல் சொன்னீங்கன்னா இங்கே உட்காந்தே ஒரு சில பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை கொஞ்சம் பேர் வீட்டில் போன உடனே தேல் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்ட். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டூல்ஸ், இந்த இதில் இந்த டூல் யூஸ் பண்ணலாம், ஒரு சீக்ரெட் மாதிரி ஒரு டிப், ஹேக், வாட்எவர். மதன் ப்ரோ தீபக்கோ நல்ல மற்ற ப்ரொஃபஷன்ஸை நல்லா கலாயிறாங்க. ஆர்கிடெக்ட்ஸு, வேறு என்ன சொன்னீங்க? வேறு என்ன சொன்னீங்க? புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபைனான்ஸு, வேறு என்ன சொன்னீங்க? லீகல். அவர் லீகல் சொன்னார், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் டிஜிட்டல் ஏஜென்சி வச்சுருக்காரு, நான் டிஜிட்டல் ஏஜென்சி, மதுரை டிஜிட்டல் ஏஜென்சி. கொஸ்டின் ஃபார் தட், அதுக்கு எனக்கு கொஸ்டின் இருக்குது. ஸோ லோகோஸ், சரிங்களா? லோகோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது ரொம்ப ஈஸியாக லோகோ மேக்கர்ஸ் இருக்குது, சரிங்களா? லோகோ க்ரியேட் பண்ணலாம். டேக்லைன் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஒரு வெப்சைட் 30sec.site www.60sec.site 60 செகண்ட்ஸில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. யூஎஸில் வந்து தீபக் சொன்ன மாதிரி லீகலுக்காக robin.ai அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஃப்ரம் ஹெச்ஆர் டு சிஆர்எம், ஒரு சேட்பாட் வச்சு சேல்ஸ், இது எல்லாத்துக்கும் என்னோட ஒப்பீனியனில் வந்து பிஃபோர் யூ கெட் இன் டு தட், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுகிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதாவது இப்போதைக்கு வந்து ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னும் ஆரம்பிக்கல, பட் கண்டிப்பாக வந்து ஏஐ யூசேஜ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக அந்த ஃபீல்டு வந்து இமர்ஜிங்காக இருக்கும். இங்கே யாருன்னா அந்த மாதிரி கன்சல்டிங் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில, பட் இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் டு கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் கன்சல்டிங். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஹவு டு யூஸ் ஏஐ வெரி குவிக்லி. ஸோ கிட்டத்தட்ட ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ டூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லாஸ்ட் வீக் ஐ வாஸ் ரீடிங், ஒரு ஃப்ளோர் பிளான் கூட, ஒரு ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணுற ஃப்ளோர் பிளான் ஆல்சோ கேன் பி ஜென்ரேட்டட் த்ரூ ஏஐ சாஃப்ட்வேர். ஸோ என்னோட ஃபேவரட் சாஃப்ட்வேர்ஸ், இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் வி கேன் யூஸ், வில் பி லோகோ மேக்கர்ஸ், வெப்சைட் டிசைனர்ஸ். கேன்வா வந்து இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாஃப்ட்வேர். ஈவன் தோ நாங்கள் வந்து ஏஜென்சியில் வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல. ஏஜென்சியில் வந்து நாங்கள் டிசைனுக்காக using Adobe Creative Cloud and automation we use certain things. We don't use Canva, but நிறைய பேர் இங்கே Canva யூஸ் பண்ணுறீங்க. that is definitely a great tool for new businesses. ஒரு ப்ரோஷர் க்ரியேட் பண்ணுறதோ, நான் chat GPT and Canva plugin நான் சொன்னேன் இல்லையா, chat GPT வழியாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி you'll be able to produce ப்ரோஷர்லேருந்து லீஃப்லெட்லேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே Canva வழியாக you'll be able to produce through chat GPT and Canva plugin. So I hope that helps. ஸோ ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே 5000 years later you are the only person, உலகத்துலேயே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. அண்ட் எவ்ரி திங் தட் யூ நீட் ரோபோட்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணித்தரும். குக்கிங் பண்ணித்தரும், ஏன்னோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும், எல்லாமே பண்ணும். வில் யூ பி ஹாப்பி? இஃப் யூ ஆர் த ஒன்லி பர்சன் இன் தி என்டையர் வேர்ல்டு, யூ வில் நாட் பி ஹாப்பி. ஸோ ஸ்லோலி வந்து ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் வந்து வென் இட் இஸ் டேக்கிங் அவே ஜாப்ஸ், மக்களுக்கு வந்து ஸ்டில் கனெக்ஷன் வித் அதர் ஹியூமன்ஸுங்கிறது வந்து இட் வில் நெவர் கோ அவே. ஸோ கம்மிங் பேக் டு டுடே, உங்களோட பிஸ்னஸில் வந்து த பிக்கஸ்ட் மோட் என்ன அப்படின்னா பர்சனலைஸ்ட் சர்வீஸ்.
பர்சனலைஸ்ட் சர்வீஸுங்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு எமோஷன் அண்ட் ஃபீலிங் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது வந்து என்றைக்குமே வந்து போகாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஈவெண்ட் வந்து இது பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காக வந்தேங்க. இதை யூடியூப்பில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம், என்னோடய ஓன் சேனலில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே வந்தது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, மற்றவங்களோட வந்து பார்த்து மீட் பண்ணி, யூ மைட் ஹாவ் மெட் சம் நியூ பீப்புள் ஹியர். ஒரு நியூ பர்சனை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் எந்த ஊர், நான் எந்த ஊர், ஓகே நான் இந்த ரீஜன், ஓ நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், நீங்களும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஹியூமன் கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது இல்லையா? அந்த ஹியூமன் கனெக்ஷன் வந்து ஏஐ வந்து என்றைக்குமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் வந்து கம்யூனிட்டி, ஒரு குரூப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வந்து. அண்ட் அது வந்து இட் வில் கிரியேட் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இப்போ ஹார்லி டேவிட்சன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் குவாலிட்டி மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து சூப்பர் பைக்ஸில் வந்து ஹார்லி டேவிட்சன் தான். ஐ யூஸ் டு ஓன் அ ஹார்லி டேவிட்சன். இட் இஸ் ஒன் பீஸ் ஆஃப் ஜங்க். அதில் வந்து ஐ ஹேட் ஒன் ஆக்சிடென்ட் ஆல்சோ ஒன்ஸ் பிகாஸ் தே புட் வெரி லோ குவாலிட்டி இன் இண்டியா. ஸோ பட் ஆனாலும் நான் ஹார்லி வாங்கினேன், 1 இயர் வந்து அந்த பைக் யூஸ் பண்ணேன், 6 lakhsக்கு சூப்பர் பைக் வாங்கினேன். ஏன் அப்படின்னா ஹார்லி டேவிட்சன் வாங்கினீங்கன்னா ஹார்லி ஓனர்ஸ் குரூப் HOG அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் தருவாங்க. ஃபஸ்ட் இயருக்கு அந்த மெம்பர்ஷிப் ஃப்ரீ. எவ்ரி சாட்டர்டே மார்னிங், எவ்ரி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரைட், பெங்களூர்லேயோ இல்லை எந்த மேஜர் சிட்டியில் இருந்தீங்கனாலும் ஒரு 20-30 பேர் ஹார்லி டேவிட்சனில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போய் ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்ப வருவாங்க. அந்த இடத்துல யூ கேன் மீட் நியூ பீப்புள். இதுக்கு வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து வாங்குறாங்க. நீங்கள் கவாசாக்கியில் போய் வந்து வாங்கினீங்கன்னா நீங்களாக வந்து ஒரு குரூப் கண்டுபிடிக்கணும், நான் எந்த குரூப்பில் வந்து வேர் ஹேவ் டு பி a பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை ஆர்கனைஸ் பண்ணுது ஹார்லி ஓனர்ஸ் குரூப். அண்ட் தட் இஸ் வை தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் ரிலேட்டிவ்லி. ஐ திங்க் நவ் தே ஹவ் மேட் தேர் குவாலிட்டி a little bit better. ஸோ நிறையா எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ஆஸ்பெக்ட் வந்து அதில் உள்ளே கொண்டு வராங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் வந்து தட் வில் பிகம் அ மோட் அண்ட் தட் வில் நெவர் கோ அவே. ஸோ பர்சனல் பிராண்ட் நெக்ஸ்ட்டு. ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு கமாடிட்டி. ஏர்லியர் வந்து மேனுஃபேக்சரிங்கே வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எதை வேணால் வந்து சைனாவில் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். இப்போ நானே வந்து என்னோடய ஓன் பிராண்ட் ஆஃப் ஒரு டிவி லான்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சோனி எல்ஜி டிவி மாதிரி டிஜிட்டல் தீபக் டிவி அப்படின்னா சைனாவில் ஆர்டர் கொடுத்தா 100 டிவிஸ் 500 டிவிஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிடலாம் சைனாவிலேருந்து. மார்க்கெட்டிங் இஸ் த ப்ராப்ளம் இல்லையா? இப்போ நைக்கி அப்படிங்கிறோம், நைக்கியோட எல்லா ஷூஸும் வந்து சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது. $50 விற்கிறான் லிமிடெட் எடிஷன், ஒரு பர்டிகுலர் லிமிடெட் எடிஷன் ஸ்னீக்கர்ஸ்ன்னு சொல்லி நைக்கி விற்கிறான். $3 தான் மேனுஃபேக்சரிங் இன் சைனா. ஸோ வாட் எவர் இஸ் த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் வேர்ல்டு ஆகிடுச்சு. எனிபடி கேன் மேனுஃபேக்சருங்கிற மாதிரி. நாளைக்கு வந்து ஆப் டெவலப்மெண்ட், டிசைன், இந்த மாதிரி ஒரு இதுவாக எதுலலாம் வந்து மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ எல்லாமே டெமோக்ரட்டைஸ் ஆகிடும். எல்லாமே வந்து யார் வேணால் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வந்து இப்போ ஹப்ஸ்பாட் அப்படிங்கிறோம். ஹப்ஸ்பாட் வந்து லாஸ்ட் இயர் வந்து $2 billion. ஸோ 16,000-17,000 crores அவங்களோட ரெவென்யூ. நானே வந்து ஹப்ஸ்பாட் மாதிரி 2 வருஷத்தில் வந்து சாட் ஜிபிடி அண்ட் அதர் ஏஐ டூல்ஸ் வில் பி ஸோ அட்வான்ஸ். நானும் வந்து சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ஹேவிங் டெவலப்பர்ஸ், capability to raise money, capability to go public, capability to hire high-end developers who know all the latest languages வந்து that will not be an advantage anymore. But personal brand, distribution. என்னோட யூடியூப்பில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இமெயில் லிஸ்ட்டில் வந்து 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஏன் பீப்புள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க? அந்த பர்சனல் பிராண்ட். ஸோ பர்சனல் பிராண்ட் வில் பி பிகர் தேன் கம்பெனி பிராண்ட்ஸ். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா டெஸ்லாவோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸோட, ஸ்பேஸ்எக்ஸோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸோட ஈலான் மஸ்கோட பர்சனல் பிராண்ட் ஃபாலோவர்ஸ் தான் அதிகம். பீப்புள் வந்து ஈலான் மஸ்க் எனக்கு பிடிக்கும் அதனால நான் டெஸ்லா வாங்குறேன்னு வாங்குகிறோம். டெஸ்லா வந்து வாங்கிட்டு இதோட சிஇஓ யாருன்னு வந்து யாரும் பார்க்குறது இல்லை. ஸோ பர்சனல் பிராண்ட் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும், ஏஐனால ஸ்டோரியே சொல்ல முடியாது. ஸோ ஹியூமன்ஸ் கேன் ஷேர் தேர் சஃபரிங் வித் அதர் ஹியூமன்ஸ். ஸோ அந்த சஃபரிங் தான் வந்து வாட் மேக்ஸ் அஸ் லைக் ஃபீல் பாண்டட் டுகெதர். ஸோ ஒரு ஏஐ வந்து இட் கேனாட் டூ இட். ஸோ அதனால் வந்து பிஸ்னஸோட மோட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, யுவர் ஓன் வாய்ஸ், யுவர் ஓன் பர்சனல் பிராண்ட். உங்களோட பர்சனல் ஸ்டோரியை வந்து வெளியில் வந்து சொல்லணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு பர்செப்ஷன் இருக்கணும். இப்போ இங்கே யார் யாருக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் தீபக்ங்கிற பிராண்ட் ஆல்ரெடி தெரியும்? ஓகே, ஸோ அரௌண்ட் 20% ஆஃப் த ரூமுக்கு வந்து டிஜிட்டல் தீபக் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து மீதி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. மேபி ஆன்லைனில் போய் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதை வச்சு நான் ரீடார்கெட்டிங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்செப்ஷன் இருக்கும். ஓகே, டிஜிட்டல் தீபக் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு அட்டென்ஷன் பே பண்ணுறீங்க இல்லையா? அந்த அட்டென்ஷன் தான் வந்து எனக்கு கரன்சி.
அந்த அட்டென்ஷனை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் எவ்வளவோ சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறப்போ, ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறப்போ அந்த அட்டென்ஷன் வந்து கிடைக்குதுன்னா, அந்த அட்டென்ஷனை வந்து நான் எப்படி வேணால் வந்து நாளைக்கு ரெவென்யூவாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து மற்றவங்க இன்னொருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பான், சேம் ப்ராடக்ட் தான் என்னதும், சேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கலாம், சேம் கன்சல்ட்டிங்காக இருக்கலாம், சேம் சர்வீசஸாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து பிகாஸ் யூ ஹேவ் அ பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் மீ, என்கிட்டருந்து வாங்குவீங்க, இன்னொருத்தங்கிட்டருந்து வாங்காமல். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் பிஸ்னஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 10 years, 20 years. That is my input. Thank you so much. So thank you. இப்போது நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம், இவ்வளோ நேரம் நம்ம சாட் ஜிபிடி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா எனக்கு வந்து தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷில் எனக்கு கேட்க தெரியாது, இல்லை வேறு என்னோடய லாங்குவேஜ் வேறு தான் அப்படின்னா, ஹவு ஃபார் இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இதில் சப்போர்ட் பண்ணுது இந்த ஏஐயில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த அதர் லாங்குவேஜோட சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இல்லை எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ண முடியுமா? நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் ஆகுது, தமிழும் சப்போர்ட் ஆகுது, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போதைக்கு இட் இஸ் நாட் எட் த அவுட்புட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை தமிழில். ரீசெண்டாக கூட இது சில பேர் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய கார்பேஜ் இஸ் கம்மிங் அவுட் ஆஸ் அவுட்புட். பட் கண்டிப்பாக அது வந்து இம்ப்ரூவ் ஆகும், அது டவுட்டே இல்லை. பட் இப்போதைக்கு எவ்வளோ பேர் தமிழில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சாட் ஜிபிடி? சில பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 95+ லாங்குவேஜஸ் ஆல்ரெடி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மதன். ஸோ ஐ டோன்ட் திங்க் லாங்குவேஜஸ் வில் பி அ ப்ராப்ளம். பட் தமிழ் வந்து ஒரு ஈஸி லாங்குவேஜ் கூட கிடையாது, அதுவும் நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் கூட நம்ம சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லி இட் வில் இம்ப்ரூவ் இஸ் மை ஃபீலிங். ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் இங்கிலீஷ் தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு ஐ திங்க் பேசிக் இங்கிலீஷ் வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சர்வீசஸும் வருது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறீங்கன்னா, அந்த யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் 10 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் வந்து ஏஐ வச்சு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதுவே வாய்ஸ் எடுத்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களோட லிப்ஸிங்கையும் வந்து மாற்றி விட்ரும். ஸோ அந்த மாதிரி வந்து கான்டென்ட் க்ரியேஷனுக்கும் கான்டென்ட் கன்சம்ஷனுக்கும் மல்டிலிங்குவல் வந்து வருது. பட் வந்து நீங்கள் வந்து சாட் ஜிபிடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதுல வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் தமிழில் பேசுகிறவங்களும் ஒரு பேசிக் இங்கிலீஷில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட் won't be a major disadvantage. ஸோ அதர் லாங்குவேஜஸ்லேயும் ட்ரை பண்ணலாம், அந்த இது பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கேம்பெயின் ஒன்று வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, ஐடிசியோட சன்ஃபீஸ்ட் இதோடது. ஸோ ஷாருக் கானோட ஒரு ஆட் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடில் வந்து ஷாருக் கான் கூட ஒருத்தர் வந்து த்ரூ அவுட் த ஆட் வந்துகிட்டே இருக்கார். அந்த ஆட் எப்படி அந்த கேம்பெயின் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் போய் என்னைய செல்ஃபி எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டேன்னா, அந்த ஆடு கூட வர்றாருல, ஷாருக் கான் கூட வர்றவர், அவர் இடத்துல நான் மாறிடுறேன். ஸோ த என்டையர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் இருக்கேன் ஷாருக் கானோட. இட்ஸ் அ பிக் திங் இல்லை? அப்போ அந்த ஐடிசி வந்து இந்த ஒரு க்ரியேட்டிவிட்டியும் இந்த ஒரு மார்க்கெட்டிங்கையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயம், ஏஐயும் மிக்ஸ் பண்ண மாதிரி அவங்க வந்து அந்த இது கொடுத்ததுக்கப்புறம் இதில் மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே அவங்க ஸ்பெண்டே பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே யார் அவங்க ஆடை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களே இதை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை பர்சனல் பிராண்டிங், இதில் வாட் இஸ் யுவர் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் ட்ரை டு கீப் இட் ஷார்ட். டைட்டன் i+ யாருன்னா ஆட் பார்த்தீங்களா ரீசெண்டாக? கண்டிப்பாக போய் பாருங்கள். டைட்டன் i+ஓட ரீசெண்ட் ஆட் ஆயுஷ்மான் குரானா வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு மாலில் வந்து இதே மாதிரி எப்படி அவங்க ஏஐ ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு 3 minute வீடியோ கண்டிப்பாக இருக்குது. அதுவும் வைரலாக போயின்னு இருக்கு மதன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மதன் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட்டிங் பட்ஜெட் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ஜெட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கம்மியான ஆளுங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்பர் 1. One type of people have not been used for this set. ஸோ என்னென்ன இருக்கோ அது கம்மியாக இருக்குது. பட் வேறு மாதிரி ஆட்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபக் நானும் என்ன அக்ரி பண்ணுறோன்னா, கண்டிப்பாக ஜாப்ஸ் வந்து டிஸ்ரப்ட் ஆகும். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட். அதுக்காக நம்ம ரெடி ஆகிடணும். தட் இஸ் த மெசேஜிங் ஃப்ரம் திஸ் தட் கேம்பெயின் இட் செல்ஃப். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தட் இன் மை ஒப்பீனியன். ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் வந்து கோல்ட் இமெயில் அவுட்ரீச் வந்து பண்ணுறப்போ அந்த பர்சனலைசேஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு 1000 இமெயில் இருந்துச்சுனாலும்
யார் யாரெல்லாம் இவங்க என்ன வந்து பண்ணியிருக்கிறாங்கிறத வந்து சாட் ஜிபிடியை எடுத்து ஒரு பர்சனலைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வந்து சென்ட் பண்ணும். தட் இஸ் ஒன் வே யூ கேன் யூஸ். செகண்ட் வே வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து நம்ம வந்து நிறையா இமேஜஸ் வந்து போடுறோம். அந்த இமேஜஸ் வந்து வீடியோ ஆட்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறப்போ வந்து எடிட்டிங்க்கு வந்து ஏஐ வந்து வி கேன் யூஸ். ஸோ ஒரு 10 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்து டிசைனர்கிட்ட கொடுத்து டிசைனர் வந்து திரும்ப வந்து அந்த வந்து எடிட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் மூலமாக வந்து வி கேன் க்ரியேட் இமேஜஸ். அண்ட் இதில் வந்து எது பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து வி கேன் யூஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேறு என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வராங்க, அவங்க வந்து தே வாண்ட் டு என்கொயர் அபவுட் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆன் யுவர் வெப்சைட் ஈவன் பிஃபோர் பிகமிங் யுவர் கஸ்டமர் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து சேட் பாட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த சேட் பாட்ஸ் வந்து பர்சனலைஸ்டாக வந்து ரிப்ளை பண்ணும். அண்ட் இப்போ வந்து ரைட் நோ திஸ் இஸ் அண்டர் ஒர்க்ஸ், இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி டிப்ளாய்ட், பட் ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் ஒரு ஃபியூ கம்பெனிஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து அந்த சேட் பாட்டே உங்களோட ஐபி அட்ரஸ் அண்ட் குக்கி வந்து ஸ்டோர் பண்ணி, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் விசிட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுறீங்க, 5 days கழிச்சு அந்த வெப்சைட் விசிட் பண்ணுறீங்கன்னா சேட் பாட் வந்து ஹே வெல்கம் பேக் டு திஸ் வெப்சைட், லாஸ்ட் டைம் யூ கேம் ஹியர் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் திஸ், ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பர்சனலைசேஷன். நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா எதுவும் வாங்கலை, வெளில வந்துட்டீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் வந்து சார் அன்றைக்கி நீங்கள் வந்திருந்தீங்க, யூ ஆர் லுக்கிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கஸ்டமைசேஷன் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து அதில் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் செக். ஸோ ஐ ஹாவ் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் மேபி 2-3 questions நம்ம ஆடியன்ஸ்லேருந்து கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே இப்போ கூகுள் பண்ணுறதில்ல, பர்சனலைஸ்டாக நமக்கு டேட்டா வருதுன்னு சொல்லி சாட் ஜிபிடிலே நிறையா விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் தேடுற மாதிரி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன், நான் இப்போ சென்னைன்னு தேடுறேன், இல்லை பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் நான் போகிற டெஸ்டினேஷனை போட்டு நான் தேடுறேன் அப்படின்னா, இப்போ நான் அதை கூகுளில் தேடாமல் சாட் ஜிபிடியில் நான் தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த சாட் ஜிபிடிக்கு என் பிஸ்னஸை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம அந்த சாட் ஜிபிடின்னு நான் சொல்கிறது ஜென்ரலாக ஏஐ சொல்கிறேன். அப்போ அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோட தொழில் இது அப்படின்றத ட்ரைனிங் த ஏஐ இருக்குல்ல, ஸோ நான் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா முதல்ல, அப்போ தான் அது வந்து என்னையை பற்றி மிச்சவங்களுக்கு சொல்ல போகுது. ஆல்ரெடி பீப்புள் அதில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஹவு டு ஐ டூ தட்? ஸோ அது எப்படி பண்ணணும்? ஹவு டு ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப்? இல்லை அந்த ஏஐ நான் எப்படி என்னோட பிஸ்னஸ்க்கு தயார் பண்ணணும்? ஸோ வந்து இப்போ ரீசெண்டாக ஐ கேம் அக்ராஸ் ஒன் ஏஐ டூல். அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 500 யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஒரு 500 வீடியோஸ் என்னோடய கோர்ஸ்குள்ளே இருக்குது, ஒரு 1000 பிளாக் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ யாராச்சும் வந்து என்கிட்ட வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா என்னோடய ஆன்சர் வந்து என்னோடய டேட்டா பேஸில் இருந்து தானே வந்து வரும், எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஐ டூல், அந்த டூல் பேர் வந்து மறந்துட்டேன், பட் நிறைய டூல்ஸ் இருக்குது அந்த மாதிரி. இப்போல்லாம் சாட் ஜிபிடி மாதிரியே அது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட என்டையர் கான்டென்ட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணும். இண்டெக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அதை வச்சுக்கிட்டு யாராச்சும் வந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா பர்சனலைஸ்டாக வந்து ரெஸ்பான்ஸ் தரும். ஸோ அது வந்து ஒன் வே டு லுக் அட் இட். இப்போது பிஸ்னஸ் சுச்சுவேஷனில் வந்து இட் இஸ் ஆல்சோ அ 2-way ஸ்ட்ரீட். இப்போ வந்து ஏஐ நீட்ஸ் டு நோ அபவுட் த கஸ்டமர் அண்ட் த கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸும் வந்து ஏஐக்கு வந்து தெரியணும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு டேட்டா ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களோட ப்ரைவசி விட்டு கொடுக்குறீங்கிறதையும் வந்து இருக்குது. இப்போ அந்தளவுக்கு இன்னும் அட்வான்ஸ்டாக வரல, பட் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்துடும். இப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ஒரு 10 ரெஸ்டாரண்ட் ஒரு சிட்டியில் இருக்குது அப்படின்னா அந்த ஏஐ டூலுக்கு வந்து யூசரோட ப்ரிஃபரன்சஸும் வந்து புரியணும். இப்போ ஹூ இஸ் இன் த பெஸ்ட் பொசிஷன் டு கிரியேட் சச் அ டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி. ஸோ இவங்களுக்கு வந்து கஸ்டமரோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு இதுதான் வந்து ப்ரிஃபரன்சஸ் இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த இது அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து போத் ஹாவ் டு ஒர்க் டுகெதர் ஸோ தட் தெர் இஸ் அ சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம். இதில் தான் வந்து சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம்ஸோட வேல்யூ வந்து இட் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ we'll have 3 questions from the public. Check. My question is Ahmed sir கேட்கணும். சார் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி சொன்னீங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆக்சுவலி அந்த ரைட் பிரைன் ஆக்டிவிட்டி அதை பற்றி சொன்னீங்க. நான் ஆக்சுவலி அபாக்கஸ் டீச்சர்.
ஓகே. அபாக்கஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இது நம்மளோட லெஃப்ட் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் அபாக்கஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது மூலமாக நான் அபாக்கஸ் கற்றுக் கொடுக்கறது மூலமாக குழந்தைங்கள அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? அதை பற்றி இன்னும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அபாக்கஸ் வந்து இப்படி 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 கையிலே பண்ணி கரெக்டாக கால்குலேட்டரில் ஆன்சர் வர மாதிரி வந்து சில்ட்ரன் வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து அபாக்கஸ் வந்து படித்ததே இல்லை. ஐ ஹாவ் நாட் புட் மை கிட்ஸ் டு அபாக்கஸ் ட்ரைனிங். ஸோ அதை வந்து என்னால் கம்ப்ளீட்டாக ரிலேட் பண்ண முடியல. பட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும், ஐ மைட் பி ராங், பட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து பாரு மை சன் இஸ் ஸோ குட் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸோட ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு சில்ட்ரனுக்கு அபாக்கஸ் கொடுத்தா எங்கே போனாலும் வந்து எங்கே சொல்லு 75 × 85 சொல்லு, பார்த்தியா கரெக்டாக சொல்கிறான் என் பையன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் இட் அண்ட் ஒரு யூட்டிலிட்டி வந்து அதில் இருக்குது. தப்பாக எடுத்துக்க வேணாம், எனக்கு தெரிஞ்சது. Yeah, thanks Deepak and Faheem. Actually my question is about the cost involved in adapting AI. For example, வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி AI முன்னாடி இப்போ CRM டூல்ஸாக இருக்கட்டும், ERP டூல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து after all, at least to my knowledge, அடாப்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் லெவலில் இருந்தது, மெட்ரோ சிட்டிஸில் இருந்தது. இப்போ ரொம்ப ரொம்ப லேட்டாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 years அந்த அடாப்டேஷன் ஃபஸ்ட் ரவுண்ட் அடாப்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் மெட்ரோஸில் மேபி இப்போ ஜோகோ மாதிரி சாஸ் வந்த பிறகு தான் வந்து அந்த அடாப்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏஐ டூல்ஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ் இப்போ ஒரு சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் இன் மதுரை ஒரு ஏஐ டூல் அடாப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து தே குட் பேர் அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் டூ மெனி ஹியூமன்ஸ். இப்போது டோல்கேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கார் போகலாம், ஆட்டோமேட்டிக்காக போனாலும் அங்கே ஒரு ஆள் வந்து உக்காந்துருக்கணும். ஏன்னா பாதி நேரம் ஃபாஸ்டாக் ஒர்க் பண்ணுறதில்ல, ஒரு ஆள் குச்சி வச்சு வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ வந்து இந்தியாவோட ஸ்டில் வந்து என்னென்னா ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து தே என்ஃபோர்ஸ் கார்பரேட் தட் யூ கிரியேட் மோர் ஹியூமன் ஜாப்ஸ் பிகாஸ் ஆல் திஸ் ஹியூமன்ஸ் ஆர் ஐடில், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் வந்து எவென்ச்சுவலி வந்து சேஞ்ச் ஆகும் ஆஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் கெட் எஜுகேட்டட், நாலேஜ் ஒர்க்கர்ஸாக வந்து வரப்போ. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் கெட் வெயிட்டர்ஸ், ஐ டோன்ட் கெட் சர்வர்ஸ், நான் வந்து என்ன பண்ணுறது? அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு கெட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ரீசெண்டாக வந்து வென் ஐ வாஸ் கோயிங் டு சென்னை ஃப்ரம் பெங்களூர், இந்த சாரீலாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஊரில் வந்து ஸ்டாப் பண்ணேன். காஞ்சிபுரம், சாரி. ஸோ காஞ்சிபுரமில் வந்து ஹைவேலேயே வந்து ஸ்டாப் பண்ணப்போ தெர் வாஸ் அ கேஎஃப்சி. அந்த கேஎஃப்சி உள்ளே போனப்போ டேரெக்டாக ஒரு லைன் இருக்குது ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. பட் வெளியிலே வந்து செலக்ட் பண்ணி கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி டோக்கன் வந்து எடுக்கிற மாதிரியும் வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இமேஜின் அதுவே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ நான் வந்து டேரெக்டாக கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு சொஃபிஸ்டிகேஷன் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு பர்சனோட பேசுகிறதுக்கோ எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லை. அண்ட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் கவுண்டர்லேயே பேசுகிறாங்க, இது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யூ கேன் ரெடியூஸ் ஒரு 10 பேர், ஒரு 5 பேர் வந்து கவுண்டரில் வந்து உங்களுக்கு பில் பண்ணி டோக்கன் கொடுக்குறதுக்கு பதிலாக மேபி யூ கேன் ரெடியூஸ் இட் டு 1 person. அதில் வந்து செலக்ட் யுவர் லாங்குவேஜ். ஓகே, தமிழ்லேயே வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும், வெல்கம், உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வந்து ரீட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வரும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வரும். பட் எப்போ வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இட் வில் பி வைட் ஸ்ப்ரெட் அடாப்டேஷன் அப்படின்னா when the cost of implementing such a system is cheaper than the cost of hiring human peopleங்கிறப்ப தான் அந்த வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வரும். ஹியூமன் லேபர் வந்து சீப்பாக இருக்கிற வரைக்கும் ஹியூமன்ஸை தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா there is a certain level of learning curve and a cost to implement such systems. Quickly to answer your other part of the question was cost of adopting AI. அதாங்க உங்கள் கேள்வி. And example is restaurant business அப்படிங்களா? குவிக் ஆன்சர் இஸ் சாட் ஜிபிடி ப்ளஸ் இது ப்ரீமியம் வெர்ஷன் அது இது பண்ணலாம். ஐ திங்க் அபவுட் $45 $50 per month. அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து கேன்வா, சரிங்களா?
அதை தவிர்த்து உங்ககிட்ட ஆல்ரெடி யூ ஹேவ் ஆல்ரெடி ஆல் த டூல்ஸ். ஸோ ஃபார் அ ரெஸ்டாரண்ட் ஒரு $70 $80 per monthல கூட you can start using AI. So I will highly recommend for the restaurant business using something like that. Thank you so much. And one last question. Good afternoon, sir. Actually, I am assistant professor of computer science with data science. I am assistant professor of computer science with specialization of data science. Sir, actually, AI நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இல்லை அவங்கள எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ணணும்? ஏன்னா ஆக்சுவலி என் பையன் முதற்கொண்டு ஃபஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்களோட ஃபியூச்சருக்கு என்ன பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும்? கிவ் சம் ஐடியாஸ். Can I take that, Deepak? Yeah. Yeah. So great question, that கண்டிப்பாக என்ஜினியரிங்கில் வந்து ஹியூமனிட்டிஸும் கற்றுக் கொடுக்கணும். நான் வந்து நிறைய இன்ஜினியர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். One of the things that is missing, or just a little background, one of the first companies in South India to have a business communication skills program in 1997, எங்களை பார்த்து NIIT வந்து காப்பி பண்ணாங்க மற்ற கம்பெனிஸ். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோக்ராமிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா பத்தாது, நீங்கள் வந்து Y2K ஜாப்ஸ் வந்து வில் பி அவுட் சைட் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஃபார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் கிராஜுவேட்ஸ் வாட் எவர் இட் இஸ், ரைட், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக தமிழ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் வித் ChatGPT. பட் இங்கிலீஷ் வேர்ல்டு வைட் அந்த லாங்குவேஜ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மேடம். இன்னொன்று வந்து நான் சொன்னது வந்து ஹியூமனிட்டிஸ், ஹேவிங் அ வைட் அரே ஆஃப் intellectual power, knowledge about wide area of topics. இந்த ரெண்டு வந்து ரொம்ப important. I see this as a big gap. How many of you think that is a very big gap? பெரிய gap வந்து நம்மளோட education systemல, right? Yep, unanimous. We all agree. So many engineers are coming out of thing. It is very worrisome for me as a father, even though my son is not studying engineering. It is very worrisome. So kandipa humanities, English. And I think there are going to be a lot of jobs. I don't think computer engineers should be worried, at least for the next 10-20 years. I don't think that they should be worried. But only thing is they have to adapt themselves to newer technology. And as far as what you should teach them, these are three things: adapt, learn new language, and go wide in the knowledge base. This is my advice. I will just add one line to that. So அவர் சொன்னதே தான் ஹியூமனிட்டிஸ். பட் கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டீமில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர், பேக் எண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் எண்ட் இன்ஜினியர் வந்து தே ஆர் நாட் டூயிங் திங்ஸ் விச் இஸ் இன்ட்ராக்டிங் வித் ஹியூமன்ஸ். ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியர் வந்து தே வில் டூ டிசைன் அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் ஹியூமன்ஸ். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் இன்வால்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் இன்ஜினியரிங் பியூராக வந்து இட் வில் நாட் பி ஆஃப் தட் மச் வேல்யூ. ஏன்னா இப்போ நான் வந்து சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏர்லி ஸ்டேஜில் லைக் அரவுண்ட் 10 years பேக், 2015 2016 டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் வந்து ஹூ ஒர்க் ஆன் தி பேக் எண்ட் அண்ட் ஒரு டீப் ஸ்டஃப் டெவாப்ஸுமாங்க, டிப்ளாய்மெண்ட்டுமாங்க, அந்த அதில் வந்து அவங்களோட ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புள், வி ஆர் த கூல் கைஸ், வி ஆர் த டெவலப்பர்ஸ் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புள் ஆர் த கூல் கைஸ். ஏன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புள் தான் ஹியூமன் மைண்டை ஹேக் பண்ணி ஹவு டு கெட் த மணிங்கிறது தான் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட். கம்ப்யூட்டர் உட்காந்து ஹேக் பண்ணுறது யார் வேணால் பண்ணிடலாம், இன்றைக்கி ஏஏ பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் engineers who learn marketing, who learn sales, who learn UI UX and some level of front end which involves human interaction plus அந்த engineering வந்து it will become a super power. தேங்க்யூ ஸோ மச் ஃபஹீம் அண்ட் தீபக். ரொம்ப இன்ட்ராக்டிவாக போச்சு, நிறையா டேக்அவே எனக்கு இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, எப்படி நம்ம சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் நம்மளோட எம்ப்ளாயிஸ். 2008 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஐ கிராஜுவேட்டட் இன் சேலம். 2013 வந்து பெங்களூர் போனேன். இன்றைக்கு வரைக்கும் பெங்களூரில் தான் இருக்கிறேன். அண்ட் பெங்களூரில் வந்து அவ்வளோக்கா தமிழே பேச மாட்டாங்க, எங்கே போனாலும் இங்கிலீஷ் தான் பேசுவோம். மை வைஃப் இஸ் அ மகாராஷ்டிரியன். ஸோ வீட்லேயும் வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் இன் தமிழ். ஸோ அதனால வந்து எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பேச முடியாது வீட்டில், அது வேற விஷயம். அது ஏதாவது ஏஐ காப்பாத்துமா சார்? அதனால தான் எல்லாரும் ChatGPT கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி
அண்ட் பிஸ்னஸ் பற்றி ஏஐ பற்றி தமிழில் வந்து பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ.